கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1986க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால், அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் ஜெபம். ஜெபம் இல்லாமல் எந்த வாழ்க்கையிலும் ஜெயம் வராது. ஜெபத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், ஜெபத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பெரிய காரியங்கள் நடக்கும். என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகளே, மகனே, அல்லது நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, இன்றைக்கு உனக்காக தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும், நினைத்த தொழில்கள் நடக்கும், உன் வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் எங்கள் காரியம் நிறைவேறவில்லை, எங்கள் காரியம் ஜெயமாகவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும், மறைத்து கொள்ளும், காத்து கொள்ளும். இதுவரை உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.